ஷூர். ஸோ ஒரு ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குள்ளமாக தெரிய தான் ஆசைப்படுவாங்க. இப்போ நானுமே ஹைட்டு, எனக்கு குள்ளமாக தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதே தான் வைஸ் வருசா. குள்ளமாக இருக்கவங்க ரொம்ப ஹைட்டாக, அதுக்குன்னு ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது. அண்ட் வந்து சைஸ், அதாவது குண்டா இருக்கவங்களை ஒல்லியாக காமிக்கிறதும் சாரி ட்ரேப்பிங்கில் மட்டும் வந்துடாது. ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட் இது மாதிரி எல்லாமே நான் மேக்கப்பில் சொன்ன மாதிரி ஓவரால் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதே ஏர்லி. ஸோ நாங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் ப்ளவுஸ் தான் போடணும். அண்ட் ஸ்கர்ட்டுமே இப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒல்லியாக தெரிவிங்க. ஸோ அதை பிரைடு கிட்ட நாங்கள் முன்னாடியே கன்வே பண்ணிவிடுவோம். 3 months முன்னாடி எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, மேம் நான் கொஞ்சம் எக்ஸல் ஐ மீன் ஃபேட்டாக இருக்கேன், நான் எப்படி ஒல்லியாக தெரியலாம். ஸோ ஆப்வியஸ்லி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணிட்டு கை ஃபுல்லாகவே பண்ணிட்டு ஹெவியாக போட்டு இன்னுமே கொஞ்சம் பல்ஜாக தெரிவிங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கையில் ரொம்ப மைன்யூட் ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் நல்ல ஃபிட்டாக போட்டால் கை ஒல்லியாக தெரியும். அண்ட் பின்னாடி என்ன ஒர்க் வேணாலும் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. அண்ட் கண்டிப்பாக ஷேப்பர் போடணும். இஃப் பாசிபிள் அவங்க யூஸ்டாக இருந்தால் டம்மி ட்ரக்கரும் போடலாம். ஸோ அது போடும்போது கொஞ்சம் டம்மி வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியும். அண்ட் ஆப்வியஸ்லி சாரீ எடுக்கும்போது கண்டிப்பாக பார்த்து தான் எடுக்கணும். நல்ல ஹெவி சாரி என் பொண்ணு கிராண்டாக இருக்கணும்னு ஹெவியாக எடுத்தேன்னா இன்னும் ஃபேட்டாக தான் பொண்ணு தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக சாஃப்ட் சில்கே இப்போ கொஞ்சம் நல்லாவே டிசைன்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக சாஃப்ட் சில்க் தான், அதுதான் நல்ல ஷேப் கொடுக்கும் அண்ட் ஒல்லியாகவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் முன்னாடியே சொல்லிவிடுவோம். ஈவன் சாரி கலர்ஸ்லேருந்து எல்லாமே பிரைடுக்கு வந்து முன்னாடியே சொல்லிவிடுவோம். ஸோ அவங்க சாஃப்ட் சில்க் தான் எடுக்கணும், ப்ளவுஸ் வந்து ஒர்க் ரொம்ப மைல்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இல்யூஷன், அதாவது பார்க்கறதுக்கு ஒல்லியாவே காமிக்க முடியும். ஓகே.